ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சின்னா நகரசபை தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர், இதுக்கெல்லாம் உள்ளூர் தேர்தல் நடக்கும்ல, அந்த தேர்தல் நடந்து நேற்று ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் மிக அதிகமான இடங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாத்துலேயும் தோல்வி. இது ஒரு செய்தியை மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், இந்த எந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை செய்கிற அந்த மிஷின் எந்திரம், அந்த எந்திரங்கள் மூலமாக ஓட்டுப்பதிவு செய்யும் பொழுது எந்த விதமான தில்லுமுள்ளும் செய்ய முடியும். எந்த ஒரு எலக்ட்ரிக் சாதனமாக இருந்தாலும் சரி, அதை தயாரிக்கும் பொழுதே என்ன செய்ய முடியும், அது எப்படி செயல்படணும் என்கிற ப்ரோக்ராமை நம்ம எழுதி வைத்து விட முடியும். எப்படி எழுதுவது? மிஷினை தயாரிக்கும் பொழுது. இது ஹேக்கிங் பண்ணி எடுக்கணும், இன்டர்நெட் வச்சு எடுக்கணும்னா தேவை கிடையாது. அது இன்னொரு முறை. தயாரிக்கப்பட்ட சாதனக்குள்ளே நுழைந்து அதில் உள்ள டேட்டாஸை மாற்றி வைக்கிறதுங்கிறது இன்னொரு வகை. அப்படி தான் இருக்கிறன்னு அவசியம் கிடையாது. நெட்டை இல்லாட்டாலும் யாருமே இல்லாவிட்டாலும் அந்த ஃபோனுக்கு உள்ள அந்த மிஷினுக்கு உள்ளேயே ப்ரோக்ராமை எப்படி எழுதுறான்னா அது மாதிரி எழுதிக்கணும். என்னென்னு எழுதிக்கிறேன், இந்த மாதிரி 100 ஓட்டு கை சின்னத்துக்கு வந்தால் 90 ஆக்கிக்க, 100வது வரும்போது 100 வந்தால் 90 மாற்றினது. அப்படி ப்ரோக்ராம் நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் 1ண்டா 1, 2ண்டா 2 போயிட்டே இருக்கும். 91 வரும்போது நவராது. இந்த 10 என்ன அதில் போய் உட்காந்துரும். இப்படி தயாரிக்கும் செய்ய முடியுமா? முடியாது. என்னவும் செய்யலாம். அப்போ அழகாக செட்டிங் பண்ணி வைத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். மக்களுடைய கொந்தளிப்புக்கு ஏற்ப அந்த முடிவு அமையலன்னு சொன்னவன் அதை உறுதிப்படுத்த விதமாக இந்த முடிவு இருக்கிறது. 3 மாதம் முன்னாடி டோட்டல் 0, ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல. அதிகமான இடங்களில் வாரிட்டு வர்றாங்கன்னா புதுசாக செல்வாக்கு பெருகிருச்சா? புதுசாக ஏதாவது மக்களுடைய வரவேற்பு பெற்றுச்சா? புதுசாக ஏதாவது நிகழ்ந்து அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தியில் வந்துருச்சா? ஒன்றுமே வரல. அதே நிலை தான் நீடிக்கிறது. புதுசாக எந்த மாற்றம் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது ரிசல்ட் வருதுன்னு சொன்னால் இந்த ரிசல்ட் தான் அப்பவும் இருந்திருக்கிறது. மிஷினை மாற்றிருக்கிறது. மிஷினை ஆர்டர் பண்ணி செய்யும் பொழுதே தயார் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் எந்த விதமான தில்லுமுள்ளும் செய்யலாம். அந்த தில்லுமுள்ளு நடந்திருக்கு என்று சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த எலெக்ஷனுடைய முடிவு அமைந்திருக்கிறது. வாக்குச்சீட்டு வகையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை நம்ம தொடர்ந்து மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் கொண்டு போய்கிட்டு இருந்தால் இனிமேல் அது மாதிரி நடக்காது. ஒழிச்சு